நமஸ்காரம். இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம ராமானுஜரோட இதை பார்த்தோம். தமர் உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனி, தானான திருமேனி எப்படி ஆச்சுன்னு. ராமானுஜரோட திருமேனி அப்படியே அங்கே ஸ்ரீரங்கம் கோவிலில் வச்சிருக்கா, தென்கிழக்கு மூலையில் வச்சிருக்காருன்னா அது எப்படி இவ்வளோ நாள் எப்படி அந்த நாத்தெல்லாம் இல்லாமல் அது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எப்படி இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே இயற்கையாகவே ஒரு சந்தேகம் வரதான் வரும். ஆக அதுக்கு என்ன பதில்ன்றதுக்கு வந்து பார்த்தேன். சித்தி முத்தின்னு ஒரு புக்கு. சித்தர்களுடைய முக்தி எப்படி இருக்கும், சித்தர்கள் முக்தி அடையிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, ஜீவ சமாதி ஆகிறா இல்லையா, அவளோட இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அதை வந்து ஒரு புக்கில் படித்தேன். அதனோட சாராம்சத்தை எழுதுற, அது நிறைய பெரிய புக் அது. அவள் வந்து 10 விதமான கண்டிஷன்ஸ் அவளுக்கு இருக்கும். அதை அதில் சொல்லிட்டா. 10 விதமான கண்டிஷன்ஸ். சித்தர்கள் முக்தி அடைகிறது ஜீவ சமாதின்வா. சித்தர்கள் வந்து அவ சாகிறதுக்கு முன்னாடி, அவளுக்கு உயிர் போறதுக்கு முன்னாடி, சாகிறதுன்னே சொல்ல மாட்டா, அவளுக்கு வந்து முக்தி. அவளுக்கு வந்து இந்த கூட்டை விட்டு இந்த பூத உடலை விட்டு வெளியில போறது அவளுக்கு நல்லா தெரியும். என்னைக்கு எப்ப எந்த நிமிஷம்ன்றத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும். அதை ஒரு இத்தான் தேதி கிழமைக்கு நமக்கு முடிய போறதுன்றது அவளுக்கு ஞானோதயம் ஆயிடும், தெரிஞ்சிடும். அது மாதிரி அந்த அந்த ஒரே இடத்துல வந்து சமாதிக்கான ஏற்பாட்டை செய்ய சொல்லுவா. நான் எனக்கு முடிய போறது, லைஃப் முடிய போறது, எனக்கு இந்த இடத்துல கட்டுங்க. இப்போ ராகவேந்திரர் பண்ணார் இல்லையா, ராகவேந்திரர் அப்படித்தானே பண்ணார். எனக்கு வாழ்க்கை முடிய போறது, இந்த இடத்துல சமாதிக்கு அந்த கட்ட சுத்தி சுவரெல்லாம் கட்ட சொல்லிட்டார், உள்ள உட்காந்துட்டு கட்டி மூட சொல்லிட்டார். அது மாதிரி ஜீவ சமாதி அதெல்லாம். ஆனாலும் சாதாரணமா சித்தர்கள் சமாதி ஆயிட்டாள். அவளுக்கு வந்து உடம்புல உயிர் பிரிஞ்சுடுத்துன்னா பிரிய போறதுன்னு தெரியும், பெரிய சொல்லுவா. அவளுக்கு வந்து வெளியில வந்து அந்த உடம்பு உயிர் போன அப்புறம் உடம்புல இருந்து ஒரு நீர் வடியும் இல்லையா, அந்த நீர்ல வந்து நாட்டம் அடிக்காது. அந்த நீர்ல வந்து நீர் நீர் வெளியில வரவே வராது. முதல்ல நீர் வெளியிலேயே வராது. ஆனா ஒரு நேரத்துல வேர்வையா வரும். அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வரும். வரும்போது அது நாட்டம் அடிக்காது. அதுக்கு பதிலா ஒரு மனசுக்கு உகந்த ஒரு மனம் அதுல வீசும். எல்லாரும் வந்து ரொம்ப நைட்ரஸ் ஆக்சைடை ஸ்மெல் பண்ணோம்னா அப்படியே சிரிப்போம். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்னும் இன்பமயமான ஒரு எண்ணம் மனசுல வருமா. அந்த ஸ்மெல்லு ரம்யமா இருக்குமா. மகிழம்பூ ஸ்மெல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகிழம்பூ, பாரிஜாத பூவோட ஸ்மெல் எல்லாம் பாத்தீங்கன்னா, மகிழம்பூட ஸ்மெல்லு நீங்க என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனா மகிழம்பூ ஸ்மெல்ல மூந்திங்கன்னா மூந்துட்டே இருக்கலாம் போல. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருமா. அவங்க உடம்புல இருந்து வேர்வை வருது. அதே மாதிரி அவங்க உடம்புல இருந்து நீர் வெளியேறாது. அப்படியே சுருங்கிடும் உடம்பு, அப்படியே சுருங்கிடும். உடம்புல இருந்து துர்நாற்றம் வீசாது. ஒரு மனசுக்கு செய்த வாசம் தோன்றும். அதே மாதிரி உடம்பு வந்து வரைக்காது. அவங்க செத்து போயிட்டாங்கன்னா உடம்பு மனுஷ உடல்களை வந்து இறந்த உடலை வந்து தொட்டு தூக்கினவங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும், கல் மாதிரி ஆயிடும். அப்படியே எல்லா இடமும் அப்படியே சதையெல்லாம் அந்த லூசாலாம் இருக்காது, அப்படியே கல் மாதிரி ஆயிடும். அது மாதிரி அவங்களுக்கு ஆகவே ஆகாது. அது மாதிரி அந்த இது வரும். எப்பயும் வளைஞ்சு கொடுக்கும். கை எடுத்தீங்கன்னா கை வளையும், கால் எடுத்தீங்கன்னா காலை வளையும், வரல வளைக்கலாம், நகத்தை வளைச்சு விடலாம். சித்திரங்களோட இது மட்டும் அப்படி. ஆனா உயிர் இருக்காது, உயிர் போயிடும். அதே மாதிரி சாதாரணமா ஒரு இறந்து போன ஒரு உடலை தூக்கும்போது பாத்தீங்கன்னா கணக்கும் வெயிட் ஜாஸ்தி ஆயிடும். சாதாரணமா அவங்க உயிரோடு இருக்கும்போது தூக்குற வெயிட்டை விட இறந்த அப்புறம் தூக்குற வெயிட் ஜாஸ்தி. அதான் பொணங்கனம் கணக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பொணங்கனம் கணக்கிறது அப்படின்வாங்க, ஏதாவது வெயிட் அதிகமா இருக்கிறது. அது ஒரு வாய்ச்சொல், நம்ம ஊர் சொல்வடையாது. அது மாதிரி பொணங்கனம் கணக்குறாங்க. அது மாதிரி இவங்க வந்து பிணமாவே ஆயிட்டா கூட உடம்பு கனம் ஏறாது, கனம் இருக்காது. இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஹிஸ்டரி மாதிரி, அது எப்படி எதனால அது மாதிரி ஆகுதுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. ஆனா அது ஃபுல்லா நம்ம சொல்ல முடியாது இங்க. அதனால நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, உடம்புல துர்நாத்தம் வீசாது, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஸ்மெல் வரும். 2, அவங்க உடம்புல உயிரற்ற உடல்ல வந்து விரைப்பாகாது, அதுக்கு அது எப்பயும் வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும். உடம்புல கனம் ஏறாது. மூணாவது வந்து உடம்புல கனம் ஏறாது, அதே சாதாரண எடையை விட கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதையும் சொல்லியிருக்கிறதுல அது மூணாவது. 4வது, கால ஆக அந்த நீர் அவங்க உடம்புல நீர் வெளியேறது, வேர்வை வருது. அந்த வேர்வை சொன்னேன் இல்லையா, ஸ்மெல் வரும்னு.
அந்த வேர்வை நேரம் ஆக ஆக வெளியில வந்து தரைக்கே வராது. சாதாரணமா உங்களுக்கு பூத உடல் இருக்கிற இடத்த படுத்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி ஓடி இருக்கும், அப்படியே உடம்புல இருந்து நீர் இறங்கியிருக்கும். நீர் வந்து அப்படியே தரையெல்லாம் சொதனா இருக்கும். ஆனா இவங்க உடம்ப விட்டு நீர் வெளியில வரவே வராது. அது வேர்வையா வரும்போது அப்படியே ஆவியாகி மேலே போடும். அது ஒரு 4வது. 5வது, உடம்புல சூடு எப்பயும் இருக்கும். செத்து போன உடம்பு வந்து சூடு இருக்காது, சில்லுன்னு ஆயிடும் இல்லையா. சித்தர்களோட உடம்பு ஆகவே ஆகாது, சூடாவே இருக்கும். 6வது, இறந்த சித்தர்களுக்கு வந்து தொண்டை அடைபடாது. ஞாபகம் வச்சுங்க. சித்தர்களுக்கு மட்டும் வாயில தொண்டை வந்து மூடாது. சாதாரண மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா வாயில பால் விட்டீங்கன்னா நின்றுடும். நின்றுடுத்துனா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கடைசியில பால் விடுறதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா. வந்து செத்து போன உடனே செத்து போறதுக்கு முன்னாடி கடைசியா பிள்ளையை கூட்டு பால் விட சொல்லி அவரை கூட்டு பால் விடுறது ஸ்பூன்ல விடுவாங்க. அந்த ஸ்பூன் உள்ள போகும், அந்த பால் 2 ஸ்பூன் உள்ள போய் அப்படியே நின்றுடும். நின்றுடுத்துன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் செய்வாங்க அந்த காலத்துல. இப்பயும் அது உண்டு, அந்த அந்த இது உண்டு. ஆனா சித்தர்களுக்கு தொண்டை மூடாது. நீங்க அவங்க இறந்து போய் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு ஒட்ட தண்ணியை வாயில விட்டீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும், நேரா வயிற்றுக்கு போகும். இறந்த சித்தர்களுக்கு தொண்டை அடைபடாது. எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் சரி உள்ள போயிட்டே இருக்கும், ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. அதே மாதிரி சித்தர்களோட இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, இறந்துட்டாங்க கை காலில் எல்லாம் நீங்க நெட்டி எடுத்தீங்கன்னா நெட்டி முடியும். கையெல்லாம் சாதாரண நம்ம மனுஷ உடம்பு மாதிரியே இருக்கும், உயிர் உள்ள இருக்க உடம்பு மாதிரியே இருக்கும். கையெல்லாம் கையில் எடுத்து நெட்டி முடிச்சீங்கன்னா முடியும். சித்தர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் முடியும், எல்லாருக்கும் முடியாது. அது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் தான் அது உண்டு. தவசிரேஷ்டர்களுக்கும் உண்டு. அது சித்தர்கள்ன்றது வெறும் உடம்ப காயப்படுத்தி சித்தரை பண்ணல, மனசையும் சித்தி பண்ணி வச்சிருப்பவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் ஞானிகள். அந்த காலத்துல வந்து வேத ரிஷிகள்லாம் அதான் மனசையும் சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட சித்தம், அவங்களோட அந்த அந்த இது வந்து கை விரல்கள்லாம் அவங்களோட உயிர் போச்சுன்னா அவங்க உடல் வந்து உயிர் போன உடல் மாதிரியே இருக்காது, வாழும் உடல் மாதிரியே இருக்கும். கையில நெட்டி முடியும். அதே மாதிரி வயசான காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சித்தர்கள்லாம் வாழ்ந்ததெல்லாம் 150 வருஷம் 200 வருஷம்லாம் கூட வாழ்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஆகும்னா அந்த முதுகு கூலி போயிடும். அதே மாதிரி இப்போ உடம்பு கோணலா இருக்கும், உடம்பு கோணலாயிடும். எல்லாம் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஹீனம் வந்து இந்த காலில் நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடக்குது. அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு உயிர் போனப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். ரிஷிகள்ல அஷ்டாவக்கரன்னு ஒருத்தர் இருந்தார். அஷ்டாவக்கரன்னு உடம்புல வந்து அஷ்டான்னா 8 கோணல் உடம்புல இருந்தான். மிகப்பெரிய ஞானி. அது கதை நான் அப்புறம் சொல்றேன். அவர் எப்படி வந்தார், அவர் என்ன பண்ணார், யாரை அவர் ஜெயிச்சார்ன்றது நான் அப்புறம் சொல்றேன். அது என்ன, அது இந்த இடத்துக்கு இது பொருந்தல. அது மாதிரி உண்டு. உடம்புல கோணலாவோ, உடம்புல ஒரு ஹீனம், கையில காலில் ஏதாவது ஒரு குறை இருந்தோ, ஒரு சித்தனோ ரிஷியோ இருந்தால் அவர்கள் பூத உடல் பிரிந்த பிறகு பாத்தீங்கன்னா அது சரியாயிடும். கை எப்பயுமே இழுத்துட்டு இருக்கும், விட்டீங்க இழுத்து விட்டீங்கன்னா சரியாயிடும். அதான் உடல்ல இருக்க ஊனம் போயிடும். இறந்தவன முதுகு அப்படி இப்படி கூணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு இறந்து போனப்பறம் அவங்க கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஒண்ணுமே ஆகாது உடம்புல. இது எப்படி இந்த உடம்புல எப்படி கோணல் இருந்தது, அவ்வளவு முதுகு பெரிய கோணலா இருந்ததுன்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் இருக்காது, போயிடும் எல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தரோட முகத்துல முக்கியமா சாதாரணமா இறக்குறவங்களோட முகத்துல வந்து ஒரு மரண பயம் தெரியும். அவர் கை காலெல்லாம் வரைச்சிட்டு ஒரு எதையோ கண்டு பயப்படுற அந்த பயம் தெரியும், நல்லா தெரியும். பாத்தீங்கன்னா உயிர் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கை கால் இழுத்துக்கிறது, வாய் இழுத்துக்கிறது, கோடிக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி வச்சு கட்டி விடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, அது வேற. ஆனா சாதாரண அந்த முகத்துல வந்து அந்த மரண பயம் தெரியும் இல்லையா, இவங்க முகத்துல அது இருக்கவே இருக்காது. புன்முறுவலோட மகிழ்ச்சியா தூங்கறதுக்கு முன்னாடி உங்க உடம்பு அப்படி ஆடிங்க அப்படியே போகும் தெரியுங்களா உங்களுக்கு, தூங்கறதுக்கு முன்னாடி அது மாதிரி இருக்கும். புன்முறுவலும் மகிழ்ச்சியும் தூக்கமும் சேர்ந்ததா இருக்கும் அவன் முகம் உயிர் போகும்போது. அதுதான். அதே மாதிரி இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்களோட உடம்புல அந்த நீரெல்லாம் வழி அந்த வேர்வையெல்லாம் போயிட்டு அந்த தோல் என்ன ஆகும், எலும்போட அப்படியே ஒட்டிக்கும். மண்ணுல போட்டா மக்காது. இவங்களை மண்ணுல போச்சுங்கன்னா இவங்க உடல் மக்காது, அப்படியே இருக்கும், உள்ள அப்படியே இருக்கும். நீங்க அதை வந்து எடுத்தீங்கன்னா மறுபடியும் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எலும்பு எல்லாம் தோல் ஒட்டின்னு இருக்கும். எப்படி வெங்காயத்துல மேல தோல் ஒட்டி இருக்கோ அதே மாதிரி வெங்காயத்தோல் மாதிரி அவங்க பாடியில இருக்க எலும்போட அவங்களுடைய மேல் தோல் இருக்கு இல்லையா, அது காஞ்சி ஒட்டி இருக்கும். அது வந்து தனியா அழுகி குழந்தை வெளியில போகாது. சாதாரண மனிதர்களுக்கு அது ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், எலும்பு தனியாயிடும். ஆனா சித்தர்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்புக்கு மேல
அவங்க உடம்பு காஞ்ச அந்த தோல் மேலே ஒட்டிகிட்டே இருக்கும். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா தெரியுமா? எலுமிச்சம்பழம் வீட்டில் வச்சிங்கன்னு எங்கேயாலும் ஒரு இடத்துல அப்படியே காஞ்சிரும். அப்படியே காஞ்சி அப்படியே காஞ்சி அப்படியே வத்தாயிலாகி அப்படியே நெத்து மாதிரி ஆகிடும். உடச்சிங்கன்னா உடஞ்சி போகும், அவ்வளோதான். உள்ளே ஒன்றுமே இருக்காது, நீர்லாம் இருக்காது. ஆனால் அழுகாது, அழுகாமல் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அழுகாமல் இருக்கும். சில எலுமிச்சம்பழம் சிலதே அழுகிடும், அது வேற. அழுகிற எலுமிச்சம்பழம் சில எலுமிச்சத்தை கோவிலில் பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்காங்க இல்லையா? அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அப்படியே இருந்து அப்படியே காஞ்சி போயிடுங்க, அழுகவே அழுகாது. அப்படியே சுருங்கி அப்படியே நீர் விட்டு வச்சு போய் அப்படியே காஞ்சி போய் அப்படியே இதுவாயிடும். அது மாதிரி அது உடைக்கிற மாதிரி ஆகிடும், உள்ள நீரே இருக்காது. அப்புறம் நீங்கள் சுற்றி எடுத்து உடச்சிங்கன்னா கூட அது உடையும், தூள் தூளாக செங்கல் கட்டி உடையிற மாதிரி உடையும். அந்த மாதிரி அது மாதிரி இவர்களுடைய உடம்பும் அந்த எலும்பு அப்படியே அந்த தோல் என்ன ஆகும், அப்படியே போய் அந்த எலும்போட ஒட்டின்றோம். உள்ள இருக்க நீளெல்லாம் வடிஞ்ச உடனே அந்த தோல் வந்து மக்காது, இந்த மண்ணுக்கு அந்த தோல் இறையாகாது. அதை வந்து அந்த பிற்காலத்தில் அந்த அந்த எலும்பு கூட எடுத்தீங்கன்னா, சித்தரோட எலும்பு எடுத்தீங்கன்னா, அந்த தோலை எடுத்து அந்த அந்த எலும்பு எடுத்து மேலே இருக்கிற தோலை அப்படி வேற சுரண்டி எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் வர்றது தெரியுமா, தனியாக இருக்கிறது தெரியுமா? அந்த மாதிரி இது வந்து சித்தருடைய இது. இந்த மாதிரி ஒரு இதுதான் நம்மளுக்கு ராமானுஜர் இருக்கும். அதனால தான் ராமானுஜரோட உடல் இன்னும் அது உள்ள அந்த பதம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க மேலே பூசி. ஏன்னா வெளிக்காத்துல இருக்கு இல்லையா? இதுவே உள்ள இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. வெளிக்காத்துல இருக்கிறதுனால அது மேலே வந்து மெழுகு தடவி அது பூசி அதுக்கான அந்த அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள கெட்ட ராத்தமும் சதை உள்ள வழி இருக்கிறதும் நிறுத்த முடியுமா? எங்கேயாலும் நிறுத்த முடியுமா? நீங்கள் என்னதான் மேலே மெழுகெல்லாம் தடவினா கூட உள்ள இருக்கிற அது நிறுத்தவே முடியாது. ஒன்று ஏதாவது அமிலம் ஆசிட் மாதிரி அதுக்குள்ளே அப்படியே சுத்தமாக முழுகி வைக்கிறது தான் அந்த வேணா இருக்கும். ஆனால் இது மாதிரி வெளிக்காத்து படுற மாதிரி வச்சுட்டு அந்த மேலே மெழுகு பூசியெல்லாம் நிறுத்த முடியாது. உள்ளுக்குள்ளே ஒழி ஒட்டி அந்த நீர் போகிறதுக்கு வழி இல்லாத ஓரத்து வழியாக எங்கேயாலும் பிச்சுன்னு வந்து உடனே நாத்தம் அடிச்சு இருக்கவே முடியாது. உங்களுக்கு வீட்டிலே இருக்க முடியாது. கிருமி வந்து பெரிய ஆபத்தாயிடும், அந்த இடத்துல பயங்கர நோய் பரவிடும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஆகவே ஆகாது. அப்படியே ஒட்டி அப்படியே அந்த தோல் வந்து எலும்போட ஒட்டி எடுத்து இன்னைக்கு ராமானுஜரோட எலும்பு கூடு அங்கே இருக்கு. அந்த கூட்டுக்கு மேலே தான் இவங்க அந்த பதம்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போய் அங்கே பார்க்கறது நிஜ ராமானுஜரை பார்க்கிறோம். அந்த ராமானுஜரோட இது வந்து எப்படி உடம்பு எப்படி கெட்டு போகாமல் இருக்கு, இன்னும் தானான திருமேனி எப்படி இருக்குன்றதை சொல்றதுக்காகத்தான் நான் இதை சொல்ல வந்தேன். சித்தர்களுடைய 10 இறந்த பிறகு அவருடைய உடல் அப்படின்ற குண அதிசயங்கள் 10. இந்த 10 தெரிஞ்சுக்கணும். 10 என்னென்ன சொல்ல பாருங்க. 1, நாத்தம் அடிக்காது, மனசுல நாத்தம் அடிக்காது, அதுக்கு மேலே ஒரு நல்ல வாசனை வரும், நம்ம மனசுக்கு இயந்த வாசனை வரும். அதே மாதிரி உடம்பு விரைப்பாகாது, வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி 2, 3 கனம் ஏறாது. கனம் ஏறாது மட்டும் இல்லை, சாதாரண கணத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். 3, 4 காலம் ஆக வெளியில் வந்து தரையில் படாமல் ஆவியாகிவிடும். தரையில் ஈரமாகவே ஆகாது அவங்க உடம்பு வச்சிருந்தீங்கன்னா. 4, 5 உடம்புல இருக்கிற சூடு இருந்துகிட்டே இருக்கும். 5, 6வது தொண்டை அடைபடாது, தொண்டை திறந்தபடியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ விட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். 6வது. 7வது அந்த உடம்புல வந்து நெட்டி முறியும், அவங்களுடைய உடல்ல நெட்டி முறியும். 7வது. 8வது அவங்க உடம்புல ஏதாவது அங்ககீனம் இருந்ததுன்னா அவங்க இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிமிந்தரும் சரியாயிடும். அதே மாதிரி 9வது முகத்துல வந்து மரண பயமே இருக்காது, தூக்கறதுக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு மகிழ்ச்சியோட தூங்க போற ஒருத்தருடைய முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவங்க உயிர் பிரியும் போது அவங்களுடைய முகம். அதே மாதிரி அவங்க உடம்பு மண்ணில் மக்காது, அதுக்கு பதிலாக தோல் வந்து அப்படியே காஞ்சி வத்தி போய் காஞ்ச அந்த வெங்காய தோல் மாதிரி ஆகி அப்படியே போய் எலும்பு மேலே ஒட்டின்றோம். இது 10ம் சித்தர்களுடையது. சித்தர்கள் உடம்பு இறந்த அப்புறம் சித்தர்களுடைய உடம்புல ஏற்படுகின்ற அதிசயங்கள் இது. தேங்க்யூ.